என்னப்பா என்னென்ன பிரச்சனை இருக்கு? வேற இல்லாம அப்படியே அழி போகுது, சாகுது கண்டு. கண்டுபிடிச்ச சாகுதா? சாகுது. எத்தனை கண்டு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு? இது ஒரு 10 கண்டிக்கு 15 கண்டிக்கு ஒரு கண்டி வித்தியாசமா இருக்கு. சரி, அதை இங்க எப்படி இருக்கணும்? இங்க பாருங்க, வேற இல்லாம வேற இல்லை பேரு கண்டி போய் அந்த அள்ளி போயிருக்கு. ஊருங்க வேற இல்லாம எப்படி அள்ளி போயிருக்கு. எல்லா கண்டியும் 10 கண்டிக்கு ஒரு கண்டி இந்த பிச்சா இருக்கு. 10 கண்டிக்கு 15 கண்டிக்கு ஒரு கண்டி. எந்த வரும் இல்லை வந்து பீஸ் ஆகுது. இந்த ஆகுது குருத்து அழியிருதா? குறித்து அழித்தான் சார் இருந்தா. குறித்து எப்படி அழி போயிருக்காங்க. நம்ம தயிர் மருந்து கொடுப்போம், கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை பார்த்து சொல்லுங்க. சரி. நிறைய பிடிங்கி போட்டுருப்பீங்க போல. நிறைய பிடி போட்டுக்க இந்த வாரத்துக்கு வேற இல்லாமல் இருக்குங்க. அங்கே வந்து அப்படி முதல்ல இந்த குறுக்கு தான் சாகுது. சரி, குறுக்கு சாகுது. இந்த அந்த ஆளை பாருங்க, அந்த இது அதே மாதிரி சாகுது. அதே மாதிரி அடுக்கு அதிகமா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் அதிகமாக இதே மாரி அங்கேயும் அந்த ராம்பாஸ் இதே மாதிரி. வணக்கம். பிப்ரவரி 26 அன்னைக்கு இந்த வாழை நம்ம பார்க்க வந்திருந்தோம். அன்னைக்கு ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அன்னைக்கு நம்மளை இது என்ன கம்ப்ளைண்ட்டுக்காண்டி இந்த வாழைக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னா, ஃபுல்லாக அடுக்கு விழுந்துருந்துச்சு, வாழை எந்திரிக்க மாட்டேங்குது, 2ஆம் அடி வாழை, கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தோம். பார்த்து அந்த ஐயாட்ட பேசும்போது அவர் வேற பிடுங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது பிடுங்கி காமிச்சாரு. ஃபுல்லாமே வேறு அழுக்கல், கிழங்கு ஃபுல்லாக மச்சு போயிருந்துச்சு. அதே மாதிரி குருத்து வந்து எந்திரிக்கவே இல்லை, குருத்துலையும் அழுக்கல் இருக்கு, குருத்து அழுக்கல் இருக்குன்னாங்க. வேறு அழுக்கல் குருத்தல்கள் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணது வந்து நம்ம தயிர் மருந்து ரெக்கமெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம தயிர் மருந்து ரெக்கமெண்ட் பண்ணது 27ஆம் தேதி அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து டேட் வந்து இன்னைக்கு 13/3/2025. இன்னைக்கு நம்ம பழவடி வந்திருக்கோம். இன்றைக்கும் நம்ம பழவடியும் டைட்டானிக்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து தயிர் மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாழையோட வளர்ச்சி, ஒவ்வொரு லீஃபுக்கும் அடுத்த லீஃபுக்கு உள்ள இடைவெளி, வாழையோட கணம், இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். மே இலைக்கும் கீழ் இலைக்கும் உள்ள அகலம், இது எல்லாமே நல்லாவே மாறிடுச்சு. அந்த அவர் பிடுங்கின இடத்துல ஃபுல்லாமே அந்த வாழையை எடுத்துட்டு நாளிப்பூன் பாடு போன இடத்துலலாம் நாளிப்பூன் போட சொல்லியாச்சு. அந்த நாளிப்பூன் வாழையும் ஒரு இடையில காமிச்சிருப்போம் பாருங்கள். இந்த மாதிரி வாழையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால், அழுகல், வாழை வந்து சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னாலோ, அழுகல் இருந்தாலோ, குருத்தல்கள் இருந்தாலோ, நம்ம ஆரம்பத்துலேயே அதை சரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத செடி வந்து சாகிறது குறைஞ்சிரும். இது எளிமையான முறையில் நம்ம வந்து தீர்வும் கிடைச்சிரும். நன்றி, வணக்கம்.